வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN92 பசங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். ஏன் இந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்கேன், பட் இன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்துச்சு, வீடியோக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் இன்றைக்கி டிலே ஆச்சு, பட் இந்த என் வாழ்நாளில் இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு நாள், அதனால தான் இந்த கருப்பு சட்டையை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். தயவு செஞ்சு இத்தனை நாளைக்கு நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்களோ பார்க்கலே தெரில, பட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பட் வந்து இது ஒரு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இப்போவே சொல்கிறேன், 9994079827. அதாவது நிறைய பேர் கேட்குறீங்கள மொபைல் நம்பர், இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன். பட் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், இந்த டெலிவரி ஆப்பை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. 9994079827. ஓகேங்களா? ட்ரூ கலரில் போட்டிங்கன்னா என்னோடய நேம் வரும், முத்துகிருஷ்ணன்ட்டு. கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேயா? இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ஓகே, என்னோடய நம்பர் சொல்கிறேன், பட் இந்த வீடியோ முழுசாக கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து நான் நைட் 9 மணிக்கு நம்ம போட்டுருவோம்ல, உங்களுக்கு வந்து நான் டெலிவரியில் என்ன ஒர்க் பண்ணேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிற உங்களுக்கு போட்டுருவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டார்டிங் வந்து நல்லா தான் போயிட்டுருந்துச்சி. பட் வந்து போர்ட்டலில் ஆர்டர் எடுக்க முடியல. இப்போ ஒரு முந்தின ஆர்டர் வந்து இப்போ ஒரு 11:55 ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். பட் இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு ஆர்டர் எடுக்கிற மாதிரி எதுவுமே வரல. பட் நான் எல்லாரையும் எடுக்க விடாமல், யாரும் எடுக்கலனா மட்டும்தான் அந்த ஆர்டர் எடுக்கிற மாதிரி எனக்கு ஷோ பண்ணாங்க ஆர்டர் டிஸ்பிளேயில். பட் அதை மட்டும் தான் சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசி ஆர்டர் சரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்ட்டு எடுக்க போச்சில் அந்த ஆர்டரில் வந்த பிரச்சனை தான். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமரால் வந்த பிரச்சனை. லொக்கேஷனை தப்பாக போட்டு நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சொன்ன லொக்கேஷனுக்கு போகும்போச்சில் தான் நம்ம இடது பக்கம் டெலிவரி பண்ணி ஒரு ட்ராப் லொக்கேஷனில் போயிட்டு மறுபடியும் அவர் சொல்கிற இருக்கிற லொக்கேஷனுக்கு போகும்போச்சில் தான் இந்த விபத்து நடந்துச்சு. இந்த விபத்தால் நான் நஷ்டஈடு பார்த்திங்கன்னா எனக்கு தான் கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி நஷ்டஈடு எனக்கு. ஆனால் அந்த செலவு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இத்தனைக்கும் நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு, பட் அந்த காரணம் வந்து நான் தான் முழுசாக நான் தான் ஒத்துக்கிறேன். பட் எப்படி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தெருக்குள்ளே இப்போ வந்து நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுவோம், சிட்டிக்குள்ளலாம் நல்லா ஓட்டி வந்தாச்சுப்பா. ஒரு தெருவுக்குள்ளே போயிட்டு இவன் அந்த லொக்கேஷன் கிடையாது, வேறு லொக்கேஷன் வாங்க அப்படி சொல்ல முடியல தான். சரி இந்த தெருக்குள்ளே போனால் மெயின் ரோட்டில் போயிட்டு இத்தனைக்கும் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வளசரவாக்கத்தில் நடந்தது. வளசரவாக்கத்தில் வந்து நம்மளால் வந்து மெட்ரோவில் நடந்து போயிட்டுருக்கனால டக்குன்னு போய் கிராசிங் பண்ணுற ரோட்டெலாம் கிராசிங் பண்ண முடியாது. இவர் ஆப்போசிட்டில் இருக்கிறேன்னு சொன்னனால சரி ரைட் இந்த தெருவுக்குள்ளே போயிட்டு கட் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு மேப்பை ஜூம் பண்ணி பார்த்துட்டு போனேன். என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் பள்ளம் இருந்திருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் நான் லெஃப்ட் தான் போயிட்டு இருந்தேன். மேப்பு நானே ஒரு லொக்கேஷன் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு காரணம் சரவணா பவன் ஹோட்டலாக அதை சொன்னாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு வர சொன்னார். அதுக்கு போகிறதுக்கு தாங்க இந்த பிரச்சனை. அங்கே நான் திருமண தெருவுக்குள்ளே போயிட்டு ஒருத்தர் மேலே வந்து நான் வண்டி விட்டுட்டேன். ஸ்பீடெல்லாம் போய் விடலை, ஸ்பீடாக விட்டுருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு அடிபட்டிருக்கும், என் வண்டிக்கு அடிபட்டிருக்கும், அவருக்கு அடிபட்டிருக்கும், அவர் வண்டி எல்லாம் அடிபட்டிருக்கும். பட் இப்போ வந்து அவருக்கு அடிபட்டுடுச்சு, அது என்னால் அடிபட்டுடுச்சு. அவர் தண்ணிக்கன் வண்டியில் வச்சுருந்தார், பைக்கில் ஃப்ரண்ட்டில் 2 கன் வச்சுருந்தார். பட் நம்ம வண்டி லைட்டாக போய் டச் ஆனதுமே அவர் கீழே அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல, கீழே விழுந்துட்டார். விழுந்ததும் அவர் காலில் வந்து நம்ம சொல்லலாம், நம்ம காலோட மேல் பக்கம் பாதத்தில் இருக்கல, பாதத்தோட மேல் பக்கம் விரல் மேலே பக்கம் வந்து லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு லைட்டான கோடு தான், இவ்வளோ நம்ம விரல் நீர் இருக்குல்ல இந்த அளவுக்கு இருக்கும், இந்த கோடு வரைக்கும் இருக்கும், இந்த அளவுக்கு பட்டிருக்கு. கிழிச்சிட்டு ரத்தம் வருது. அவர் வந்து சரி நான் வாங்கின உடனே ஆஸ்பத்திரி போவோம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல நடந்தது வந்து நம்மளால தான் விபத்து நடந்துருச்சு. இதுக்கு காரணம் லெஃப்ட்டில் 2 பேர் நடந்து போனனால நான் ரைட் கீழே மேப்பையும் பார்த்துட்டு ரைட்டு இப்படி திரும்பினா பாருங்கள், அவர் அந்த பக்கம் ஓரமாக நின்றுருக்காரு, கவனிக்கல, விட்டாச்சு. சரி நான் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஒவ்வொரு கிளினிக்காக பார்க்குறோம், எல்லா கிளினிக்குமே பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும், டாக்டர் வருவாங்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு வெயிட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் நேம் சொல்கிறேன், ANN ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? அங்கே தான் போனோம். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். பட் நான் சொன்னேன் அவருக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் நானே பண்ணேன், நான் செக் பண்ணிடுவோம், நான் தரவாக செக் பண்ணிடுவோம். அவர் சொன்னார், என் குடும்பம் இருக்குது, என்னை நம்பி நான் வந்து மாதம் 40,000 சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் மேஸ்திரி கொத்தனார் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 1200 சம்பளம் வரும், இப்போ நான் அடிபட்டு கிடக்கேன், எனக்கு என் குடும்பத்தை யாருவாப்பா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 2 வாரத்தை காசை வந்து எனக்கு 2 வார சம்பளத்தை வந்து காசாக கொடுக்கணுமா கையில். 1200 பார்த்துடுங்க, ஒரு வாரத்துக்கு 7,000 14 ஃபஸ்ட்டு வந்து அதாவது டாக்டர் இது எக்ஸ்ட்ரா ஒரு வாரத்துக்கு வர சொன்னாங்க டாக்டர் வந்து அந்த கட்டு மட்டும் போடுறதுக்கு, அந்த தொடச்சிட்டு இதுக்கு கட்டு போடுறதுக்கு. மொத்தம் வந்து 15,000 கேட்டார்.
15,000 கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அவ்வளோத்துக்கு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை. அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு. முதல்ல போனவுடனே இவங்க 2 பேர்த்த ஃபோனை போட்டார், வந்தாங்க, என் வண்டியை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஓகேயா, என்னோடய எக்ஸலை பிடுங்கி வச்சுக்கிட்டு சாவி வச்சுக்கிட்டு, ஏன்னா அவர் வண்டியில் ஏற்றிட்டு நேரே வந்து ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து டோக்கன் போட்டு அவர் வந்து காலில் அடிபட்டுருந்துச்சுல, அதை க்ளீன் பண்ணி நர்ஸு வந்து மருந்து வைக்கிறாங்க. அதுக்கு 200 பில்லு. ஓகேங்களா, அந்த பில்லு வந்து கை காசுன்னு போட்டு கொடுத்துட்டு முதல்ல 200 பில்லு. அது தொடச்சி முடிச்சுட்டு உடனே என்ன சொன்னாங்கன்னு டாக்டர் வந்து டிடி ஊசி, அந்த ஃபஸ்ட்டு 200 போட்டால அதில் டிடி ஊசி எல்லாம் போட்டாங்க. அந்த அடிப்பட்டதுக்கு ஊசிலாம் போட்டு இது பண்ணலாம், எக்ஸ்ரே எடுத்துருங்க, நம்ம வந்து எக்ஸ்ரேயில் வந்து எதுவும் நான் இது பட்டிருக்கா, நான் எதுவும் போனில் எதுவும் அடிப்பட்டு வீக்காக இதாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் சொல்லிட்டு எடுத்தாங்க, நரம்பில் எதுவும் பட்டிருக்காண்டு. சரி, எக்ஸ்ரே எடுத்தாச்சு. எக்ஸ்ரே செலவு பார்த்தீங்கன்னா 620 ஓகேயா, அதை நான் பே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா நார்மல், எந்த ஒரு போன்லேயும் அடிப்படல, கிளியராக இல்லை, நல்லா நடக்கலாம். சரி, அப்படி டவுட்டு அது கிளியர் பண்ணோன்னா அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இவங்க. சரி, அப்போ நான் சொல்லிட்டேன், சரி நான் அப்படின்னா இன்னும் நம்ம எலும்பு டாக்டரில் பார்த்துலாம், போனில் எதுவும் அடிபட்டிருக்கா நான் எலும்பில் அப்படின்னு பார்த்துலாம் அப்படி சொல்லிட்டு போன் டாக்டர் போயாச்சு. அவங்க பீஸ் 350 சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா பார்த்து முடிக்கவும் 500 சொல்லிட்டாரு. அவர் பார்த்து சொல்கிறாரு, எக்ஸ்ரேலாம் நல்லா இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, போன் அது மாதிரி எலும்புலேயும் அடியப்படலை, ஜஸ்ட்டு லைட்டாக மேலே ஒரு அந்த கோடு தான் விழுந்திருக்கு, அதுக்கு தையலும் போட தேவையில்ல, ஏன்னா தையல் போடுற அளவுக்கு அதில் ஃப்ராக்சரே இல்லைங்க, ஏன்னா தையல் போடுற அளவுக்கு இருந்தால் தையல் போடலாம், இவங்க தையல் போடணும் உடனே ஆறணும் அப்படிங்கிறேன். அதை டாக்டர் சொல்கிறாரு, தையலே போடக்கூடாதுங்க, தையல் போடுற அளவுக்கு அங்கே வெட்டவே இல்லை, லைட்டாக மேலே தொலி தான் கிழிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்துக்க மாட்டேங்காங்க. வெளியே வந்துட்டு அங்கெல்லாம் டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டி மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி வெளியே கூப்பிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 1600 இதுக்கு மட்டுமே ஹாஸ்பிட்டலில். ஆனால் ஹாஸ்பிட்டலில் நல்லா பிடுங்குறாங்கப்பா, ஃபுல்லாக ஏமாத்து தான், என்னென்னே தெரியல. நடந்துச்சு, 2-3 சம்பவம் நடந்துச்சு. நான் இருக்கிற டென்ஷனில் எதுவுமே பண்ணல, ஒன்றும் பண்ண சொல்ல. அப்புறம் மறுபடியும் எங்கள் அக்கா வீட்டுக்கு வர சொல்லி எங்கேருந்து அவங்க வந்தாங்க, வந்து பார்த்து பேசி மறுபடியும் பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ ஃபைனல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 6500 கையில் வந்து காசு கொடுத்துரு. பட் வந்து காசெல்லாம் கேட்டு வாங்கி அவங்க வச்சுருக்காங்க இல்லையோ, ஸோ அவங்க எடுத்துப்பாங்கடா, வேண்டாம் அது கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கையில் காசை கொடுத்து விட்டார், 6500 கொடுத்து விட்டார். பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து யாரால் நடந்துச்சுன்னா முழுக்க காரணம் இந்த டெலிவரி கடைசி ஆர்டர் போட்டால் பார்த்தியா, ஒரு 58 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் ஒருத்தன் போட்டான். அவன் பண்ண தப்பான லொக்கேஷனால் நான் இங்கே முடிச்சுட்டு 7 வீட்டுக்கு போகிற வண்டி என்ன வந்து அந்த பக்கம் போக வச்சு அவன் மேலே விட்டு இன்றைக்கி அவனால் எனக்கு கடைசியாக 8000 லாஸு, என் மனசு நிம்மதி போச்சு. பட் வந்து இன்றைக்கி நான் என்னெல்லாமோ யோசிச்சு வச்சுருந்தேன், பட் எல்லாமே டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்க. பட் வந்து இன்றைக்கி லைஃப்பில் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து சரியாக சொல்கிறேன், 22ஆம் தேதி, இந்த வீடியோ நாளைக்கு 23ஆம் தேதி தான் அப்லோட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு அப்லோட் ஆகும். ஓகேங்களா, 1 மணிக்கு அப்லோட் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை மட்டும் முழுசாக பாருங்கள். என்னோடய மொபைல் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 9994072827. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் டவுட் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க மொபைல் நம்பர் நான் சொல்லாமல் வச்சுருந்தேன், நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இந்த மொபைல் நம்பர் தான், நோட் பண்ணிக்கிடுங்க, கால் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் மட்டும் என்னோடய மொபைல் நம்பர் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் டைம் மொபைல் நம்பர் சொல்ல மாட்டேன், வேணும்னா இந்த வீடியோ பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா, ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து மறக்க முடியாத நாளாக முடிஞ்சிருச்சு. உங்களை வந்து நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்க. உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட சேனல் வந்து தொடர்ந்து ரன் பண்ண போகும். என்னோட ஷேரை பண்ணிக்கிறேன்.